ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையை இன்பமயமாக மாற்றுவதற்கு இந்த முருகன் நான் உன் வாழ்வை தேடி வந்திருக்கின்றேன். உன் மீது வீசப்படும் விமர்சனங்களை எல்லாம் சிறிதும் பொருட்படுத்தாமல், சிலருடைய வீண் பழி சொற்களை எல்லாம் சிறிதும் காது கொடுத்து கேட்காமல், அவர்களுக்கு உன்னுடைய மனதில் இடம் தராமல், நீ எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனையோடு இருக்க வேண்டும். உன்னை எதிர்மறையான விஷயங்களை சிந்திக்கும்படி சிலர் செய்ய முற்படுகின்றார்கள். அவர்களுடைய எண்ணத்தை நீ ஒரு பொழுதும் பூர்த்தி செய்து விடாதே. உன்னுடைய மனதை எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களால் நிரப்பி வைத்துக்கொள். வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்களுக்கு வலிமை என்பது அதிகமாக இருக்கின்றது. கற்கள் உயிரைதான் கொல்லும், ஆனால் சொற்களோ உயிரோடு ஒவ்வொரு நொடியும் கொள்ளக்கூடியது. அதனால் நிதானமாகத்தான் ஒவ்வொருவரும் பேசக்கூடிய சொற்களை வெளிப்படுத்த வேண்டும். பேசிய பின் சிந்தித்து பலன் கிடையாது. பேசிய பின் வருந்தியும் மன்னிப்பு கேட்டும் கூட பலன் இல்லை. நாம் விட்ட ஒரு வார்த்தை என்றென்றைக்கும் அவர்களுடைய மனதில் மாறாத வடுவாக, அழியாத வடுவாக தங்கியும் விடுகின்றது. அதனால் ஒன்று மௌனமாக இருக்க வேண்டும், அல்லது பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். வெளிப்படையாக பேசுகின்றோம் என்ற பெயரில் பிறருடைய மனதை எந்த ஒரு விதத்திலும் புண்படுத்தியோ காயப்படுத்தியோ ரணப்படுத்தக்கூடாது. தளராத இதயமுள்ளவனுக்கு இந்த உலகில் செய்ய முடியாதது என்று எதுவும் இல்லை. உனக்கு தளராத மனம் இருக்கின்றது. உன்னால் செய்ய முடியாது என்று பலர் உன்னை குறை கூறுகின்றார்கள். உன்னால் இதை செய்யவே முடியாது என்று உன்னை மட்டம் தட்டுகின்றார்கள், தாழ்த்தி எடை போடுகின்றார்கள். நீ எல்லாம் அந்த செயலை செய்ய தகுதி இல்லை என்றும் நினைக்கின்றார்கள். உன்னுடைய முயற்சி வீண் என்று உன்னை குற்றம் சாட்டுகின்றார்கள். என் அன்பு குழந்தையே, அவர்களுடைய பேச்சுக்கு எல்லாம் நீ செவி சாய்க்காதே, மனம் சாய்க்காதே. உனக்கு அனைத்து திறமையும் தகுதியும் இருக்கின்றது. அது முழுமையாக வெளிப்படும் பொழுது அவர்கள் உன்னை தலை நிமிர்ந்து அன்னார்ந்து பார்க்கக்கூடிய உயரத்தில் நீ இருப்பாய். ஆனால் அவர்களோ அதே இடத்தில் நின்று உன்னை வேடிக்கை மட்டும்தான் பார்க்க வேண்டும். உன்னை குறை கூறிய வாய் அப்பொழுது உன்னை புகழ்ந்து பேசும். உன்னை மட்டம் தட்டிய கரங்கள் அப்பொழுது உன்னை கொண்டாடி மகிழும். என் அன்பு குழந்தையே, மாற்றங்கள் என்பது மாறாதது. அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். தோல்வியின்றி வரலாறு இல்லை. தோல்வியை கண்டு துவண்டு விடாதே. மீண்டும் மீண்டும் முயற்சி செய். உன்னுடைய முயற்சியை வெற்றியாக்க இந்த முருகன் இருக்கின்றேன் என்று முழுமையாக நம்பு. இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். இந்த நிமிடம் நிரந்தரமில்லை, இதுவும் கடந்து போகும் என்ற ஒன்றை எப்பொழுதும் மறக்காமல் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இந்த பதிவை கேட்க நினைத்த கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நொடி முதலேயே தீர்ந்து விட்டது. கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கையை இனி வாழ்வாய். நீ தேவை என்று நினைக்கின்ற ஒன்று உனக்கு நிச்சயம் கிடைக்கும். யாருக்கும் எந்த விதத்திலும் நீ கெடுதல் நினைக்கவில்லை. உன்னுடைய நல்ல குணத்திற்கு, நல்ல மனதிற்கு, இரக்க குணத்திற்கு உனக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் என்பது மிக மிக அதிக அளவில் இருக்கும். உன்னை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் சிலர் இருக்கின்றார்கள், புரிந்து கொள்ள மறுப்பவர்கள் சிலர் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு எல்லாம் உன்னை புரிய வைக்க முயற்சி செய்தே உன்னுடைய நேரத்தை நீ வீணாக்காதே. அவர்களுக்கு மத்தியில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவர்களுக்கு புரிய வேண்டிய நேரத்தில் தானாக புரிய வரும், தெரிய வரும். அதை புரிய வைக்கின்றேன், தெரிய வைக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு உன்னுடைய பொற்காலத்தை நீ வீணாக்காதே. வாழ்க்கை என்றால் ஏதாவது ஒன்றை இழந்துதான் மற்றொன்றை பெறக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அந்த விதத்தில் எதையாவது நீ இழந்திருந்தால் கூட வாழ்வில் அதைவிட நீ சிறப்பான ஒன்றை பெற தயாராகி இருக்கின்றாய் என்று தெரிந்தும் கொள். என் அன்பு குழந்தையே, ஆறுதல் சொல்ல தோள் இருந்தால் அழுவது கூட ஆனந்தம்தான். தூக்கி நிறுத்த தோழன் இருந்தால் விழுந்தால் கூட சுகம்தானே. இப்படி எல்லாவற்றையும் நேர்மறையாக எடுத்துக்கொண்டு வாழ பழகு. உனக்கு தேவையான உதவிகள் ஒவ்வொன்றாக இந்த முருகனிடமிருந்து கிடைக்கும். உன் கஷ்ட காலம் முடிந்து விடிவு காலம் பிறந்து விட்டது. நல்லதே நடக்கும்.